எல்லாருக்குமே தெரியும் 7.5 சனியில் நடுரென்ற மீனராசிக்கு வந்து விட்டது. இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் பூரணமாக சாட்டான் நம்மளுடைய ராசியில் வந்து உட்கார்ந்து நம்ம தலையில் மேலே ஏறி அமர்ந்து தலையை பிடித்து உருட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அது அவ்வாறு கிடையாது. சூரியன்கிறவர் நமக்கு நட்பு கிரகம். அவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவரே உள்ளே வருகிறார். இப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். இவ்வளவு நாள் எப்படி அடிச்சாலும் இந்த மீனராசிக்காரன் அடி வாங்குவாண்டா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்களில் விரலை விட்டு ஆட்டுவது போல் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் ஒரு கெத்து, ஒரு மாசு, ஒரு ஸ்டைலு அப்படிங்கிற மாதிரி எங்கு போனாலும் ஐ எம் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்வதை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். பிரமாதமான இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், விஸ்டம், தொழில்நுட்பம், டெக்னிக்கல் நோஹவ், மோடஸ் ஒப்பராண்டி இப்படின்னெல்லாம் சொல்லலாம். இதையெல்லாம் வெளிப்படுத்தி இவர் லக்குனால வரலை, இவர் ஸ்டைல்னால வரலை, இவர் புத்திசாலித்தனத்தால் வந்தார், அதற்குண்டான தகுதிகளும் திறமைகளும் இருக்கு. இவ்வளவு நாள் இவருக்கு ஒரு போதாத காலம், எப்படி அடித்தாலும் வாங்கி கொண்டிருந்தார். இப்போ இவர் திரும்ப அடிக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் அவ்வாறு அடிப்பதற்கு அவர் தயாராக இல்லை. ஏன்னா அது அவருடைய நோக்கமாக இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பளிச்சென்ற பலன்களை இப்பொழுது பங்குனி மாதத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மீனராசிக்கு இந்த பலன்களை சொல்வதற்குத்தான் நானும் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் 7.5 சனியில் நடுரென்ற மீனராசிக்கு வந்து விட்டது. இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் பூரணமாக சாட்டான் நம்மளுடைய ராசியில் வந்து உட்கார்ந்து நம்ம தலையில் மேலே ஏறி அமர்ந்து தலையை பிடித்து உருட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அது அவ்வாறு கிடையாது. பிராப்த கர்மத்துக்கு அதிபதி நீதிவான், பாரபட்சமின்றி தண்டனைகளை கொடுப்பதற்குத்தான் சாட்டான் தயாராக இருக்கிறார். நல்லதையே யோசிப்பது, நல்லதையே செய்வது, மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருப்பவர்கள் சாட்டானை பார்த்து பயப்பட தேவையில்லை. அவர் ஒரு நபரை தண்டித்தால் அதற்கு பெயர் தண்டிப்பதல்ல, கண்டிப்பது. அதற்கு பெயர் கண்டிப்பதும் அல்ல, அதற்கு பெயர் நல்வழிப்படுத்துவது. அதற்கு பெயர் நல்வழிப்படுத்துவதும் அல்ல. அவருடைய கர்மாவில், பிராப்தத்தில் என்னென்ன தவறுகள் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை சுட்டி காண்பித்து அந்த நபரை சீரமைக்கிறார். அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய விதியில் இருக்கக்கூடிய அந்த சுழிவுகளை, நெளிவுகளை டிங்கரிங் பண்ணி, பெயிண்டிங் பண்ணி, பட்டி பார்த்து, பதம் பார்த்து அந்த இடத்தை பளபளப்பாக மாற்றுகிறார். இப்போ ஒரு தங்க மோதிரத்தை நம்ம நெருப்புல போட்டு அடித்து மிதித்து துவைச்சு சுத்தியலால் தட்டினா தான் அந்த அழகிய வடிவம் அப்படிங்கிறது அந்த மோதிரத்துக்கு வரும். அதைப்போல் நம்மை தண்டிப்பது, கண்டிப்பது, சீரமைப்பது, நல்வழிப்படுத்துவது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுப்பது தான் இந்த சாட்டான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் நல்லதையே செய்தால் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இதை தவிர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியை விட்டு வெளியிலே போகிறார். அப்போ இந்த சேட்டைகள், தேவையில்லாத இந்த லவ் அஃபேரு, இந்த லிவிங் டுகெதரு, அவர் பார்க்குறாரு, நான் பார்க்குறேன், அந்த பொண்ணு பார்க்குது, நானும் பார்க்குறேன், இப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே நமக்கு ராசியில் சுக்கிரன் வெளியே போய்விடும் பொழுதே போய்விடும். அப்போ என்ன ஆகும்? ரியாலிட்டிக்கு இறங்கிடுவோம். ஏன் அப்படின்னா புத்திகாரகன் புதன் உள்ள வருகிறார், நம்மளுடைய பாக்யாதிபதி செவ்வாய் உள்ளே வருகிறது. சூரியன்கிறவர் நமக்கு நட்பு கிரகம். அவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவரே உள்ளே வருகிறார். இப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். இவ்வளவு நாள் எப்படி அடிச்சாலும் இந்த மீனராசிக்காரன் அடி வாங்குவாண்டா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்களில் விரலை விட்டு ஆட்டுவது போல் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் ஒரு கெத்து, ஒரு மாசு, ஒரு ஸ்டைலு அப்படிங்கிற மாதிரி எங்கு போனாலும்
ஐ எம் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்வதை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். இது வெறும் அக அழகு மட்டுமல்ல, ஸ்டைல் மட்டுமல்ல, அதற்குண்டான புத்திசாலித்தனமும் இவரிடம் இருக்கிறது. ராசியில் பகை கிரகமாக இருந்தாலும் புதன் என்ற கிரகத்தின் நீசபங்கம், புத்தி கூர்மை, பிரமாதமான இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், விஸ்டம், தொழில்நுட்பம், டெக்னிக்கல் நோஹவ், மோடஸ் ஒப்பராண்டி இப்படின்னெல்லாம் சொல்லலாம். இதையெல்லாம் வெளிப்படுத்தி இவர் லக்குனால வரல, இவர் ஸ்டைல்னால வரல, இவர் புத்திசாலித்தனத்தால் வந்தார், அதற்குண்டான தகுதிகளும் திறமைகளும் இருக்கு. இவ்வளவு நாள் இவருக்கு ஒரு போதாத காலம், எப்படி அடித்தாலும் வாங்கி கொண்டிருந்தார். இப்போ இவர் திரும்ப அடிக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் அவ்வாறு அடிப்பதற்கு அவர் தயாராக இல்லை. ஏன்னா அது அவருடைய நோக்கமாக இல்லை. இவ்வளவு நாள் பட்ட தோல்விகளையும் அவமானங்களையும் அவர் சீரமைத்து கொண்டிருக்கிறார். இது காலகட்டங்களில் அவருடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும், அவருடைய பிரதர் சிஸ்டர் மூலமாகவும், அவருடைய அப்பா மூலமாகவும், அரசாங்கம் மூலமாகவும் அவருக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைத்து கொண்டிருக்கிறது. மீனராசிக்கு ராசியாதிபதி குருவே 4ஆம் வீட்டில் அமர்ந்து அவரே 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழில் அபிவிருத்தி. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன், வார்த்தைகளில் ஒரு பொலிவு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு. அந்த வார்த்தைகள் மூலமாக குடும்பத்தில் சமாதானம், வருமானம், பணவரவு. வெற்றி ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில். அப்போது ஒரு சீராக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், வருமானம் ஈட்டுவதில் இவர்கள் பெற முடியும். நிறைய பிரச்சனைகளை இவர்கள் தீர்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ராசியில் கொஞ்சம் உஷ்ண கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் இருப்பதனால் ரொம்பவும் சுறுசுறுப்பாக, சில நேரத்தில் ஓவர் ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா சில நேரத்தில் நாம் ரொம்பவும் வேகமாக பயணிக்கும் பொழுது சில அடிப்படை விஷயங்களை கூட நாம் விட்டு விடுவோம். இதனால் சில நேரத்தில் வார்த்தைகள் கொஞ்சம் வேகமாக வந்தால் நம்மை மீறி அது மற்றவர்களை காயப்படுத்தாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மீனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய புதனும் செவ்வாயும் ராசியில் தான் இருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டுக்காரர் உங்களுடன் நிறைய டைம் செலவு பண்ண போகிறார். என் ஹஸ்பண்ட் என் கூட டைம் செலவு பண்ணுறதில்ல, அவர் இருந்தும் இல்லாதது போல் இருக்கிறது, அப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு நல்ல சமாதானம். கணவன் ப்ரொடக்டிவாகவும் இருப்பார். அது வியாபாரமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி. குழந்தைகள் சொல்லவே வேணாம், புத்திகாரகன் புதன் ராசியில் நீசபங்க ராஜயோகம். பிரமாதமான புத்தி கூர்மையையும் புத்திசாலித்தனத்தையும் தொழில்நுட்பத்தையும் நோவல் டெக்னாலஜியையும் வெளிப்படுத்துவார்கள். வயதில் மூத்த நபர்கள், ராசியில் சனி செவ்வாய், குறிப்பாக இந்த மைக்ரைன் மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், ஆர்த்தோ ப்ராப்ளம், லெக் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு தங்களது உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும். தேவையான இயற்கை வைத்தியம், ஃபிட்னஸ், டயட்டிங், வாக்கிங் போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டால் போரும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை, சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு, இதே மாதிரி பைரவர் வழிபாடு அஷ்டமி திதிகளில் செய்து கொள்ளலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அனுகூலமான பலன்களை, குறிப்பாக மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்வை இந்த ராகுவிற்கு கிடைக்கிறது. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 12ஆம் இடம்ங்கிறது விரயம், செலவு. அதில் ஒரு கூட்டமாக இருந்தக்கூடிய 4 கிரகங்கள், அதில் ஒரு 3 கிரகம் ராசியில் அமர்கிறது. ராசியில் நம்மை கொஞ்சம் லேசாக திக்குமுக்காட வச்ச சுக்கிரன் ராசியை விட்டு வெளியில் போய் வாக்குஸ்தானத்தில் அமர்கிறது. எப்படி கூட்டி எப்படி கழித்து பார்த்தாலும் கோச்சாரத்தில் இதெல்லாம் இவர்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ இவ்வளவு நேரம் நாம் எடுத்த இந்த பங்குனி மாத பலன்களின் அடிப்படையை நாம் எடுத்து பார்த்தால் மார்ச் மாதம் 28ஆம் தேதி இவர்களுக்கு
சுக்கிரன் என்ற கிரகம் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி குறிப்பாக செவ்வாய் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பங்குனி மாதம் முழுவதுமே சூரியன் மீனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட பங்குனி மாதத்தின் கடைசியில் புதன் என்ற கிரகமும் மீனராசி மண்டலத்தில், அதாவது மீனராசி மண்டலத்தில் 4 கிரகங்களின் கூட்டணி என்பது காணப்படுகிறது. இப்பொழுது நாம் இவ்வளவு நேரமும் பார்த்த இந்த பலன்களானது இந்த கோச்சார பலன்களை அடிப்படையாக மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பலன்கள். இதற்கு மேல் உங்களுடைய ஜாதக பலன்களை நாம் துல்லியப்படுத்தணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை தான் நாம் எடுத்து பார்க்கணும். பிறகு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, 4 கிரகங்களின் கூட்டணி மீனராசி மண்டலத்தில், தமிழ் வருட பிறப்பு, இதற்கெல்லாம் தனித்தனியாக நாங்கள் வீடியோக்கள் தயாரிப்பதற்குள்ளோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.